வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணினா வெஜிடபிள் வச்சு பண்ண போகிறது இல்லைங்க. இன்றைக்கி இந்த கொண்டக்கடலை வச்சு பண்ண போகிறோம். கொண்டக்கடலை வச்சியா அப்படி கேட்காதீங்க. கொண்டக்கடலை வச்சு பண்ணுற பிரியாணி நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸ். இந்த ரெசிபிக்கு பேர் என்னங்கன்னா காபுலி பிரியாணின்னு சொல்லுவாங்க. இந்த காபுலி பிரியாணி இதே நார்த் சைடில் பண்ணும்போது வேறு விதமாக பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சேஃப்ரான், அதுக்கப்புறம் கேவரா வாட்டர், ஸ்பைசஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த மெத்தடில் பண்ணாமல் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறது, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு சட்டுன்னு ஒரு சுவையான ஒரு டேஸ்ட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சால்னா ஒன்று எம்டி சால்னா அப்படின்னா சிக்கன் சால்னா பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைதராபாத் ஸ்டைலில் மிர்ச்சி கா சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு ஊருக்கும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் ரெகுலர் பண்ணுற சால்னா டேஸ்ட் இல்லாமல் இன்றைக்கி வேறு ஒரு மெத்தடில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொண்டக்கடலை பேஸ் பண்ணி பண்ணுற பிரியாணிக்கு இந்த சால்னா தொட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கொண்டக்கடலை 50 கிராம், பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2லேருந்து 2.5 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, புதினா 1/2 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தயிர் 100லேருந்து 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் 100 ml, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த தம் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுற கிட்டனா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாமே தாளிப்பை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறோம். இந்த பச்சை மிளகாய், இந்த வெங்காயம்லாம் வதக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 70 to 80% வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். வெங்காயம் வதங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்கினாலும் உங்களுக்கு கரெக்டான ஜோல் கிடைக்காது, அதாவது அந்த கறி கரெக்டாக கிடைக்காது சொல்ல வரேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கு பிறகு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் போட்டிருக்கேன். சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். மஞ்சத்தூள், தனியா பவுடர். இந்த மசாலாவும் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வதக்குறோம். வதக்கி முடித்த பிறகு ஏற்கனவே வேக வச்ச இந்த பாயில் சன்னா, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை நீங்கள் வேக வைக்கும்போது முழுசாக இருக்கணும், மசிஞ்சு போகக்கூடாது. கையில் எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக அப்படியே பூ மாதிரி மசியணும். சரிங்களா? வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சு போச்சுன்னா பிரியாணி கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் உங்களுக்கு வேக வைக்கிற பக்கம் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு வேக வச்ச இந்த கொண்டக்கடலை அந்த ஸ்டாக் வாட்டர் போட்டிருக்கேன். நான் 1/2 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சொல்லியிருப்பேன். சும்மா சின்ன குவான்டிட்டி போட்டால் போதும். உங்களுக்கு தெரியும் வீட்டில் பண்ணும்போது அந்த ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உப்பும் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் தக்காளி போட்ட பிறகு மசாலா நல்லா தொக்கு மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணோன்னா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போங்க. தயிர் போட்ட பிறகு இதை நல்லா குக் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும் இந்த குவான்டிட்டிக்கு. பார்த்தீங்களா? குக் பண்ண ஒரு சைடில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவும் அந்த ஆயிலில் மேலே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டேஜ் பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த ரைஸை பாயில் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்சர் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் வீட்டில் பண்ணும்போது. அடுத்தது இன்னொரு கடாயை தண்ணி ஊற்றி ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இந்த தண்ணியில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா உப்பு ஃபஸ்ட்டு போடுறோம். அதே டைமில் எண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டுடணும். எதுக்காகனா அந்த வாசனை, நீங்கள் ரைஸ் பாயில் பண்ணும்போது சீசனிங் கரெக்டாக இல்லை, நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட் எடுத்துன்னு இதெல்லாம் போட்டுடுறோம். இந்த அரிசி, அதாவது பாஸ்மதி ரைஸ் நீங்கள் ஊற வைக்கிற பக்கம் என்ன, நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரைஸ் ஊற வச்சுருங்க.
ரொம்ப நேரம் ஊறினா கூட உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வராது. அதனால தான் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த பாஸ்மதி ரைஸும் போட்டாச்சு. வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 70% நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் நீங்கள் ஆஃப் டன் பண்ணி எடுத்துக்கூடாது. ஒரு 70% கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவில் அப்படியே இந்த ரைஸ் தூக்கி போடுங்க. வீட்டில் கரண்டி யூஸ் பண்ணுவீங்கள, அதோட பின் பகுதியில் இந்த மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா ஜல்லி கரண்டியோ இல்லை குழி கரண்டியோ நீங்கள் வச்சு பண்ணும்போது அரிசி உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் கரண்டியோட பின் பகுதியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் உடையாமல் நல்லா வரும். இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் தம் போடலாம். தம் போடுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் நீங்கள் தம் போடணும். ஃபஸ்ட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். மீதி உள்ள 10 நிமிஷத்தில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு 25 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா போட்டு நீங்கள் சர்வ் பண்ணினா ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, அந்த அரிசிலாம் உடையாமல் சூப்பரான பக்குவத்தில் வந்திருக்கு. ஜூஸியாக இருக்குது. இதே ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக வரும். கரெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணுங்கள். குவான்டிட்டி கரெக்டாக செக் பண்ணி பண்ணால் ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி. இதை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி சால்னா, அதுவும் பர்டிகுலர் ரெகுலராக பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் இன்றைக்கி மிர்ச்சி கா சால்னா அடுத்தது எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். சால்னாக்கு தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், டெசிகேட்டட் கோகனட் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸ் ஆனியன் 1 நம்பர், டொமேட்டோ பியூரி 1 தக்காளி, காய்ந்த மிளகாய் 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி 1.5 லெமன் சைஸ், கருவேப்பிலை சிறிதளவு, சால்ட் தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மண்சட்டியில் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டிருக்கோம். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கு பிறகு எள்ளு. வேர்க்கடலை பச்சையாக இருக்கும் போது எள்ளு போட்டு வதக்க வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வரும். அதனால தான் லைட்டாக வதக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு இந்த எள்ளும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுறது ட்ரை கோகனட், அதாவது டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ் தேங்காய்க்கும் இந்த தேங்காய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த தேங்காய் போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு ஃப்ளேவர், அருமையான டேஸ்ட்டும் இருக்கும். இந்த ட்ரை கோகனட் எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படின்னா பெரிய பெரிய மளிகை கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைனா ஆன்லைனில். உங்களுக்கு வாங்குறது கஷ்டமானா அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கோகனட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடும். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90 to 95% அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு அதே மண்சட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு தாளிப்பு போட்டு இந்த கிரேவி ரெடி பண்ண போகிறோம், அதாவது சால்னா. அதனால் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தோட அளவு அதிகமாக வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெசிபி பண்ணுறது. கரெக்டாக பக்குவத்தை புரிஞ்சுட்டு பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வரதில்லை, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தக்காளி, ஒரு தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தான கிரேவி வேணும். அதனால தான் இந்த தக்காளி நல்லா அரைச்சி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டு இந்த தாளிப்போட இந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அடி பிடிக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் ஹை ஃப்ளேம்னு வச்சுருப்பாங்க, மசாலா போட்டோன்னு தீஞ்சு போகிற மாதிரி வாசனை வரும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான டெம்பரேச்சரில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நம்மக்கிட்ட இருக்க அந்த புளி தண்ணி ஊற்றுறோம்.
இந்த புளி தண்ணி போட்ட பிறகு திருப்பி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், வேர்க்கடலை, எள்ளு இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். புளி தண்ணி வெந்த பிறகு தான் இந்த தேங்காய் பேஸ்ட்டை போடணும். சரிங்களா? சால்னா பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான சால்னா இருக்குது. சஃபேத் மிர்ச்சி கா சாலான்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளை கலரில் பண்ணுறது இருக்கும், இந்த மாதிரி கலரில் பண்ணுறது இருக்குது. இதே 1-2 இன்க்ரீடியன்ஸை மாற்றி பண்ணுற நிறைய மெத்தடில் இருக்குது நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சிம்பிள் ஸ்டைலில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த புளிப்புக்கு புளி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் தேங்காய், வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் இந்த பேஸ்ட்டு போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போன பிறகு லைட்டாக மேலே ஆயில் வர ஆரம்பிக்கும். அதாவது குக் பண்ண கொஞ்சம் கெட்டியாகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் மேலே ஆயில் வரும். அதுக்கு பேர் தான் ரோகன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பஜ்ஜி மிளகா உள்ளே இருக்க விதையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேனில் போட்டு டாஸ் பண்ணுறோம். எதுக்காக விதை எடுத்துருக்கேன்னா காரத்தோட தன்மை கம்மி ஆகணும். அதனால தான் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு பேனில் லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் கொஞ்சமாக போட்டால் போதும். அதே டைமில் அந்த மசாலா கருக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சின்ன விஷயம் கரெக்டாக நோட் பண்ணணும். சில பேர் நல்ல பெருசான ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுறாங்க, ஆனால் சின்ன விஷயம் கோட்டை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். அருமையான சால்னா ரெடி. இப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிரேவியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த வாசனை அப்படியே சூப்பராக வரும். பார்த்தீங்களா, இந்த சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான கொண்டக்கடலை பிரியாணி, அதாவது காப்லி பிரியாணி. வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்றோன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட இந்த மிர்ச்சி கா சாலான் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க.